என்னை பொறுத்தவரையில் இந்த புதுச்சேரி கூட்டத்தை ஒரு பெரிய அளவிலான ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இம்ப்ரெசிவ் மீட்டிங், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீட்டிங்காக நான் பார்க்கல. அது இன்னும் அது இல்லாமல் வந்து அங்கே மொத்தமே வாக்காளர்கள் எண்ணிக்கையே 10 லட்சம் பேருன்றாங்க புதுச்சேரியில். தமிழகத்தில் அரசியல் செய்யக்கூடியவங்க தங்களுக்கு ஒரு கிளை வேண்டும் என்பதற்காக புதுச்சேரியை குறிவைப்பார்களே தவிர, புதுச்சேரியை மையமாக வைத்து எந்த அரசியல் தலைவரும் தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு காய்களை நகர்த்தியது கிடையாது. அது வந்தால் வருது, வராட்டி போதுன்ற லெவலில் தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே கம்ப்ளீட்டாக டைனமிக்ஸாக வேறு. 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லாமல் துடை தெரியப்பட்டது. ஆனால் 5 வருஷம் முன்னால் வரைக்கும் கூட வந்து இப்போ புதுச்சேரியில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தது. இப்போ திமுக அண்ணா திமுக 2 பேருக்கு அங்கே செல்வாக்கு பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் சிதிலம் அடையும் பொழுது பிஜேபியும் இன்னொரு காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்ச என்ஆர் காங்கிரஸ் இவங்க தான் அங்கே கோல் வச்ச முடிவு. ஆகவே திமுக அண்ணா திமுக அங்கே பெரிய ஸ்கோப்பு கிடையாது. நடிகர்கள் கட்சிக்கு அங்கே ஒன்றும் பெரிய வாய்ஸ் இருந்தது கிடையாது. அதனால் விஜய்க்கு அங்கே புதுச்சேரியில் பெரிய அளவில் ஸ்கோப் இருக்கிறதா, யாருக்குமே புதுச்சேரியை மட்டுமே மையமாக வைத்து ஸ்கோப் இருப்பதாக நாம் சொல்ல முடியாது.